ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பீஃப் கிரேவி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பீஃப் கறியை ரெடி பண்ணுவோம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பரட்டி ரெடி பண்ணிக்கிறேங்க. தேங்காய், பொட்டுக்கடலை, முந்திரி போட்டு நல்லா நைன் பேஸ்ட்டு அரைச்சிக்கிறேங்க. ஒரு பாத்திரம் சூடான உடனே எண்ணெயை ஊற்றி ஏலக்காய், கருவேப்பிலை, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கிறேங்க. ரம்பல பச்சை மிளகா போட்டுக்கிறேன். நல்லா வதங்கிருச்சு. வதங்கின உடனே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கிறேங்க. பச்சை ஸ்மெல் போகட்டும். இப்போ 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன். அதோட மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கிறேங்க. கறி ஹார்டாக இருக்கிறனால 4 விசில் போட்டு குக்கரில் எடுத்து வச்சுக்கிறேன். அதையும் அதோடு சேர்த்து தக்காளியும் போட்டு நல்லா சேர்த்து வதக்கிக்கிறேங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாய் தூள் 2 ஸ்பூன், பெப்பர் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிட்டு இப்போ அரைச்ச தேங்காவை அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. நல்லா சேர்த்து கிளறி விட்டுக்கிறேங்க. இப்போ டொமேட்டோ கெச்சப் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா மீடியமான சிம்மில் வைங்க. நல்லா கொதி வந்து கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ மல்லித்தலையை ஃபைனலாக போட்டு இறக்கிடுங்க. சுடுசோறோட பீஃப் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சாதத்தோட உருளைக்கிழங்கு கூட்டு ரசத்தோடு வச்சு சாப்பிடுங்க. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.